கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களது தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் பேராயம் கொடைரோடு குருசேகரத்தின் சார்பாக 79வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற வேத வசனத்தின்படி சுயாதீனம் என்பது வாழ்வின் உரிமையின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகத்துல நாம் வாழ்வின் உரிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்வின் உரிமை என்பது நம்மளுடைய பொறுப்பை உணர்த்துகிறதாக அமைகிறது. இந்த உலகத்திலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான பொறுப்புகளையும் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்வதுதான் சுயாதீனம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஒளியின் வாழ்வை பெற்றிருக்கிறோம். அதாவது சுதந்திரமான வாழ்வு வாழ்வதற்காக ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே விலையக்கரம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எனவே கிறிஸ்தவர்கள் என்கிற உரிமையோடு அல்ல, கிறிஸ்துவின் பண்புகளை வெளிப்படுத்துகிற பொறுப்போடு கூட நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதே போலத்தான் இந்த சுதந்திரம் நாம் இந்தியர்கள், அவர்கள், இவர்கள் என்று சொல்லி உரிமை பாராட்டுவதற்காக அல்ல, நாம் எல்லோரும் குடிமக்கள் என்கிற பொறுப்போடு கூட செயல்பட நாம் அழைக்கிறோம். அப்படிப்பட்ட பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோமே என்று சொன்னால் அதுதான் உண்மையான சுதந்திரமாக இருக்கும், அதுதான் நிறைவான சுதந்திரமாகவும் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை.